ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் சில இடங்கள் இருக்குங்க, அங்கே காலடி வச்ச உடனே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இங்கே ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கே நமக்கே நம்ம உள்ள சொல்லும். அப்படிப்பட்ட அருள்மிகு சிவஸ்தலம் தான் திருச்சி உறையூரில் இருக்கிற அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில். 5 நிறங்களில் காட்சி தர சிவபெருமான் 5 பூதங்களையும் தன்னுள் அடக்கிய பரம்பொருள், பாவங்களையும் தோஷங்களையும் நீக்குற அருள் நிலையம். இந்த கோயிலோட வரலாறு சாதாரண வரலாறு இல்லை, அதிசயங்களும் ஆன்மீக ரகசியங்களும் நிறைந்த ஒரு பெரிய சிவபுராணம். ஒரு காலத்துல உறையூர் பகுதியை ஆண்ட சோழ மன்னன் பட்டத்து யானை மேல உலா வந்துக்கிட்டு இருந்தானா. அந்த யானை திடீர்னு மதம் பிடிச்சி கட்டுப்பாட்டை இழந்துடுச்சு. அரசனுக்கு பயம், மக்களுக்கோ பதட்டம். இப்போ என்ன ஆகுமோன்னு எல்லாரும் தகச்சு நின்ற நேரம் அங்க ஒரு சாதாரண கோழி வந்துச்சான். அது நேரா பாய்ந்து அந்த மதம் பிடிச்ச யானையோட மூக்கிலே கொத்திச்சான். அதிசயமா அந்த யானையோட கோபம் உடனே அடங்கிடுச்சு. அந்த கோழி அப்படியே ஓடி ஒரு வில்வ மரத்தடிக்கல் கிட்ட போய் மறைஞ்சு போச்சு. மக்களும் மன்னனும் அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்போ அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்ததா. இது சாதாரண இடம் இல்லை, சிவன் அருள்ற இடம் அப்படின்னு உணர்ந்த மன்னன் அங்க ஒரு பெரிய கோயிலை கட்டினார். அதிலிருந்து இந்த தலம் பேரருள் இருந்த சிவஸ்தலமா விளங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கோயிலுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர் வந்ததுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஒரு நாள் பிரம்மதேவர் இத்தலத்துக்கு வந்து சிவபெருமான வழிபட்டாராம். அப்போது சிவபெருமான் தன் உடலில் இருந்து 5 விதமான நிறங்களை வெளிப்படுத்தினாராம். பொன்னிறம், வெண்ணிறம், சிவப்பு நிறம், கருப்பு நிறம், புகை நிறம். அதோட அர்த்தத்தையும் சிவன் சொன்னாராம். பொன்னிறத்திலிருந்து மண்ணை குறிக்குதாம், வெண்ணிறத்திலிருந்து நீரை குறிக்குது, சிவப்பு நிறத்துல நெருப்பை குறிக்குது, கருப்பு நிறத்துல காற்றை குறிக்குது, புகை நிறம் ஆகாயத்தை குறிக்குது. அதாவது இந்த உலகத்தை உருவாக்குன 5 பூதங்களுமே சிவன்கிட்ட இருந்து தான் தோன்றுச்சு அப்படிங்கிற கருத்தை இந்த லிங்கம் சொல்லுது. திருவானைக்காவில நீராய் இருக்கிறாரு, திருவண்ணாமலையில நெருப்பாய் இருக்கிறாரு, காளகஸ்தில காத்தாய் இருக்கிறாரு, சிதம்பரத்துல ஆகாயமாய் இருக்கிறாரு, காஞ்சியில நிலமாய் இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பூதமா காட்சி தர ஈசன் அந்த 5 சக்திகளையும் ஒன்றா ஒழுக்கில் அடக்கி உறையூர்ல பஞ்சவர்ணேஸ்வரராய் இருக்கிறாரு. அதனாலதான் இந்த தலம் சாதாரண சிவஸ்தலங்கள் இல்லைங்க, பஞ்சபூத ஸ்தலங்களையும் தரிசிக்கிற பாக்கியத்தை தர ஒரு அரிய தலம் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் தலம். இந்த தலத்தோட இன்னொரு அதிசய வரலாறு உதங்க முனிவரை பத்தி. வேதங்களில் ஆகமங்களையும் பெரிய ஞானம் பெற்றிருந்த உதங்க முனிவர் தன் மனைவி பிரபையுடன் கங்கையில நீராடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு ஒரு முதல வந்து அவரோட மனைவியை இழுத்துட்டு போயிடுச்சான். ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த முனிவர் இறைவன் நாடி உறையூருக்கு வந்தாரு. அங்க பஞ்சவர்ணேஸ்வரரை மனமுருகி வழிபட்டார். அப்போ சிவபெருமான் ஒவ்வொரு கால பூஜையிலையும் ஒவ்வொரு அரிய வடிவத்துல காட்சி தந்தாராம். காலையில ரத்னலிங்கம், உச்சி காலத்துல ஸ்படிகலிங்கம், மாலை பொன்லிங்கம், முதல் ஜாமம் வைரலிங்கம், அர்த்த ஜாமம் சித்திரலிங்கம். இப்படி அற்காட்சி கொடுத்த ஈசனை கண்ட உதங்க முனிவர் மன அமைதி பெற்று முக்தி அடைஞ்சாராம். இதனாலதான் மனக்கவலை, குடும்ப துயரம், இழப்பின் வேதனை இதெல்லாம் நீங்க இந்த தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த தலத்துக்கு இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. இங்க பைரவர், சனி பகவான், சூரிய பகவான் மூவரும் ஒரே சன்னதியில அருள்பாலிக்கிறாங்க. அதனால கிரகதோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்திக்காக மக்கள் அதிகமா இந்த தலத்துக்கு வர்றாங்க. குறிப்பா தேய்பிறவி அஷ்டமி நாள்ல பைரவருக்கு செய்யப்படுற அபிஷேகம் இங்க ரொம்ப விசேஷம். சாபம், பாவம், தோஷம், எதிரி பயம், குடும்ப பிரச்சனை இது எல்லாம் நீங்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இங்க வந்து பக்தர்கள் இறைவனை வழிபடுறாங்க. இந்த கோயிலை பத்தின இன்னொரு ஆச்சரியமான நம்பிக்கை என்னன்னா, உலகத்துல எங்க இருந்தாலும் எங்க சிவபூஜை நடந்தாலும் அது இறுதியில வந்து இந்த உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் தான் வந்து சேரும்னு சொல்றாங்க. அதனால இந்த தலம் சிவனோட அருள் சக்தி முழுமையா நிறைஞ்ச தலம்னு எல்லா பக்தர்களும் நம்புறாங்க. இந்த தலைவரலாறு கூட நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. யானை அடக்கியது ஒரு சின்ன கோழி. அதாவது உலகத்துல பலம் மட்டும் பெரிய விஷயம் இல்லை, இறைவனோட அருள் இருந்தா
பலவீனமானவன் கூட மிகப்பெரிய சக்தியை வெல்ல முடியும். அதனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னால முடியாதுன்னு உடைஞ்சு போகாம ஈசன் இருக்கான்னு நம்பிக்கையோட இருக்கணும். இன்று வர ஒரியூர் பஞ்சவர்ணேஸ்வரர் மனமுருகி வழிபடுபவர்களுக்கு மன அமைதி, தோஷ நிவர்த்தி, வெற்றி, குடும்ப நலம், இறையருள் எல்லாம் கிடைக்குது. இது கதையோ கட்டுரையோ இல்லைங்க, பக்தர்களோட உண்மையான அனுபவம். நீங்களும் ஒரு நாள் இந்த அருள்மிகு சிவஸ்தலத்துக்கு சென்று 5 பூதங்களையும் தன்னுள் கொண்ட பரம்பொருளான பஞ்சவர்ணேஸ்வரர் தரிசிச்சு அவரோட அருளை பெறுங்க. ஓம் நம சிவாய. இது அப்பர் திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற தலமும் கூட. இந்த கோயில் திருச்சி வெக்காளியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலோட உள்பிரகாரம் ரொம்ப பெருசாக ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி நந்தவனம் அழகாக இருக்குது. அங்கே எப்பவும் கிளிகள் மற்றும் குயில்களோட குரல் நமக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் வெளியே சிவபெருமான் சாந்த மூர்த்தியாக தியான உருவத்தில் அப்படி உருவமாக இருக்கார். பார்க்கவே அப்படியே நம்ம சிவபெருமானே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போல் ஒரு அனுபவம். அங்கே உட்காந்து ஒரு 2 நிமிடம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். இந்த கோயில் ரொம்ப கூட்டமும் இல்லாமல் இறைவனை அழகான அனுபவம் பெறுறதுக்கு ஏற்ற கோயிலாக இருக்குது. கண்டிப்பாக திருச்சி போனீங்கன்னா உறையூரில் இருக்க இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் பார்த்துட்டு வாங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாவுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.